பொக்கிஷம் சீரியல் உங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல். அது எப்படி நீங்க பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல தமிழ் எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மலையாளி அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அதை எந்த அளவுக்கு நீங்க ரொம்ப பெஸ்டா பண்ணீங்க? நான் மலையாளம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஆகாஷதூதன் சொல்லிட்டு. அப்போ என் கூட வனிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணாங்க. வனிதா கிருஷ்ணச்சந்திரன் அவங்களோட பேர். நம்ம தனுஷ் சாருக்கு மதுரா எல்லாம் அவங்க நடிச்சிருப்பாங்க நிறைய மூவிஸில். அவங்க தான் இந்த மாதிரி திருசெல்வம் சார் இந்த மாதிரி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு, ஒரு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா நான் நம்பர் கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நம்பர் கொடுத்து அவர் என்ன வந்து பர்சனலாக வீட்டில் பார்த்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே கமிட் ஆகிடுச்சு. அப்படி தான் இந்த இண்டஸ்ட்ரியில் தமிழுக்கு வந்தது. எனக்கு தமிழ் இப்போவே என்னோட தமிழ் அவ்வளோ பெஸ்ட்டெல்லாம் கிடையாது. அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை அப்படி தெரியாமல் இல்லை எனக்கு தமிழ் அப்பவும் தெரியும். ஒரு கல்யாணம் ஆகி வரும்போது கூட தமிழ் ஃப்ளூவன்சி இல்லை. நிறைய தமிழ் படம் பார்ப்பேன். விஜய் ரசிகை, சூர்யா, இவங்க எல்லாம் நிறைய படங்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன்ல அந்த டைம். ஸோ அந்த படத்துலேருந்து தெரிஞ்ச அந்த தமிழ் பேசிக்கான கொஞ்சம் எல்லாம் தெரியும், அவ்வளோதான். அப்புறம் வந்ததுக்கப்புறம் எனக்கே தோணுன ஒரு பாசிட்டிவ் சைடு என்னோடது என்னென்னா, 2 வாட்டி ஸ்கிரிப்ட் படித்தா திருப்பி ப்ராம்ப்ட் பண்ணும்போது நான் மிஸ்டேக் இல்லாமல் சொல்லுவேன். இப்போது நீங்கள் நான் தெலுங்கும் பண்ணியிருக்கேன். தெலுங்கு எனக்கு சுத்தமாக ஒரு வேர்டு கூட தெரியாமல் தான் அந்த மூவி நான் பண்ணேன். எனக்கு 2 வாட்டி அந்த ஸ்கிரிப்ட் நான் படித்தா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணாலும் இல்லைனாலும் நான் ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நான் சொல்லுவேன். ஸோ தமிழ்லேயும் இப்போவும் எப்போவுமே அதுதான். நான் 2 வாட்டி கேட்பேன். ஒரு புரியாத மீனிங் இருக்கிறதாவது நம்ம செந்தமிழ் இருந்துச்சுன்னா நான் கேட்பேன் அதோட மீனிங். அந்த வேர்டை சம்டைம்ஸ் நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது வேர்டு இருந்தால் கேட்பேன், இல்லைன்னா அதே வேர்டை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நான். அப்படி சொல்லி நம்ம கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட் நந்தினி மைனா தான் எனக்கு சிஸ்டராக நடித்தாங்க. திருசெல்வம் சார் தான் எனக்கு ஹஸ்பண்டாக நடித்தார். அப்புறம் ரமேஷ்னு சொல்லி ஒருத்தர் தான் அப்பாவை நடித்தார். அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அந்த டைம். அவர் இறந்துட்டார். ஸோ இந்த மாதிரி நளினி அம்மா இருந்தாங்க அந்த சீரியலில். ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த பிகினிங் ஸ்டேஜில். ஸோ இட் வாஸ் ஃபன். அண்ட் திருசெல்வம் சார் மாதிரி ஒரு டேரக்டர் கூட இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல கேரக்டர் கண்மணி என்னோட அதில்.